வணக்கம். மதுர் சத்யா எல்லாருமே பேச்சு வாக்கில் பார்த்தீங்கன்னா மாத்தூர் சத்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவாடா தப்பு, அவர் பண்ணதில்லடா தப்பு, அதை பற்றி பேசுடா அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப உத்தமப்பா, பெண்கள் கிட்ட நான்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்தே பேச மாட்டேன், நான் கீழே மண்ணை பார்த்து பேசுவேன், மண்ணும் பெண்ணும் கண்ணும் பொண்ணும் ஒன்று, அதை நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணியமாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சீனை போட போகிறதில்ல. எல்லா ஆண்களுக்கும் சபலம் இருக்கும், எல்லா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆசைன்னு இருக்கும். இது மனிதர்கள் எல்லாருக்குமே இயல்பு தான். பட் அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய உடச்சி பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு உடச்சி ஓப்பனாக பிரித்து மேய்ஞ்சி பேசுறது பிடிக்காது அப்படின்னா இப்போ பார்க்கறது விட்டு போயிருங்க. டீசெண்டாலாம் பேச போகிறதில்ல. ஏன்னா இன்டீசெண்டான விஷயம் பற்றி டீசெண்டாக பேசினாலும் இன்டீசெண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்மளே ரோட்டில் நிறைய பெண்கள் எதிரில் வருவாங்க, நம்மளுக்கே அறியாமல் ஏதோ ஒரு சபலத்தோட பார்த்துருவோம். பட் அடுத்த செகண்டே அந்த பார்வையை மாற்றிக்கிட்டு நம்மளோட வேலையை பார்த்து போகிறது அப்படிங்கிறது தான் கண்ணியம். டெம்டேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும். இது ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே விதிவிலக்கு இல்லை. அப்படி இருக்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பண்ணியே சில பேர் தவறுகள் பண்ணுவாங்க. அவங்கள தான் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிக்க முடியாதுங்கிற ரெண்டாவது வச்சுட்டு இவங்கள மாதிரி ஆட்களை நம்ம அடையாளம் காணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் இந்த மதுர் சத்யா அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஏண்டா நீ எந்த பொண்ணுகிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணது இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன். எந்த பொண்ணுகிட்டையும் மெசேஜ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களை வசப்படுத்துறதுக்காக ஒரு கொள்கையை பயன்படுத்தினது இல்லை. பெண்களை வசப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க அரசியல்லாம் பேசி நான் அரசியல் ஞானி மாதிரி காட்டிட்டு சித்தாந்தம் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உத்தமனாக காட்டிக்கிட்டது இல்லை. அது மட்டும் இல்லாமல் பழகின பெண்களை பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக ஆபாசமாக வீடியோ எடுத்து அதை மற்றவங்க கிட்ட பரம்புறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இது வரைக்கும் வாழ்க்கையில் பண்ணது இல்லை. அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இந்த டாப்பிக்கை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு முகம் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு தான் இந்த விஷயத்தையே பேசணும். ஸோ பேசிக்காக இந்த மதுர் சத்யா என்ன பண்ணாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பாலிமர் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எதுகை மோடையில ஒரு 9 நிமிஷத்துக்கே ஒரு பெரிய வீடியோவே போட்டாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம திருப்பி சொல்லி அதற்காக நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண போறதில்ல. பட் இதில் நான் பேச வேண்டிய விஷயம் என்னன்னு நினைச்சேன்னா, பெண்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிஜமாலே லஸ்ட்ஃபுல்லாக நம்ம யாரையா பார்த்து ஃபீல் பண்ணலாம். சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீமேரிட்டல் செக்ஸோ இல்லை கொஞ்சம் ஃபிசிக்கலாக யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அதை நம்ம ப்ரொமோட்டும் பண்ணல. யாராவது அப்படி பண்ணிட்டு இருப்போம், கதவை உடச்சி நோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இருக்க நாய்களை பிரிச்சு விட ட்ரை பண்ணுவாங்களே கல்லூரி பசங்க, அந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ண போகிறதில்ல. அவங்க இஷ்டம், என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் எங்கள் பெண்கள் மேலே நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க ஒருத்தரை நம்பி ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்க இந்த மாதிரி பிசிக்கலா இருக்கிறதுக்கு அனுபவிச்சு உங்களோட உடம்பு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம போன்ல ஆக்சஸ் ஒன்று கேட்கும், அலவ் ஆல் ஆர் ஒன்லி வைல் யூசிங் த ஆப் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கேமரா ஆக்சஸ் எப்படிங்க கொடுக்குறீங்க? இப்போ எங்கள் பாய் ஃப்ரெண்டு இவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் ஒருத்தனா இருந்தால் கூட அந்த கேமரா ஆக்சஸ், அதாவது ஒரு நியூட் வீடியோவை நீங்களே எடுத்து அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கூட சேர்ந்து உறவு கொள்ளும் போது எடுக்கிறதா இருக்கட்டும், எப்படி அதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? ஒன்று இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே அனுப்புகிற வீடியோஸ் இல்லை அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் 2 பேருமே சேர்ந்து எடுக்கிற வீடியோஸ், இந்த வீடியோ உங்களை தவிர்த்து வேற யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் உங்ககிட்ட இருக்கு? அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னீங்கன்னா அவன் தான் ரொம்ப பெரிய கேப் மாதிரியா இருப்பான். ஏன்னா லைக் பெரிய பெரிய கேப் மாதிரிகள்லாம் தங்களை நல்லவராக காட்டிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி ஈஸியாக பேசி மயக்கி அந்த பெண்களை வீடியோ எடுக்கிற அளவுக்கு சம்மதிக்க வைக்க முடியும். ஹீஸ் அ டாக்கர் அப்படின்வாங்க, அதாவது பேசியே கவுத்துரும் அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி இந்த மாதிரி கவுத்து பசங்க இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க வச்சிடறாங்க. பட் பெண்கள் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தவறே நடக்காதுங்க. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு டேட்டாவை ஒரு ஃபோன்ல இருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நிறைய பேர் சொல்லுவாங்க ஐஃபோன்ல இருந்தெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. பல வழிகள், எந்த ஒரு டிவைஸ்ல இருந்தாலும் நீங்க ஒரு டேட்டாவை எடுத்துட முடியும். ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஈஸியா பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்டென்ஷனலாகவே பசங்க சில பேர் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரு நான் அந்த பொண்ணு கூட இருக்கேன் அப்படிங்கிறது தன்னையோட ஆண் சிங்கமாக உணர்ந்து தன்னுடைய வீரியத்தை மற்ற ஆண்கள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் காட்டுறது. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சில்லற பசங்களாக இருப்பாங்க போல, மற்ற ஆண்கள் கிட்ட காட்டி கேவலமாக பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்கள் கூடிய இந்த பெண்களை கூட்டி கொடுக்குற மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேவலமாக அந்த எதிரில் இருக்க நபர் பண்ண மாட்டாருன்னு நிச்சயம். எந்த சர்டிபிகேட்டு, அதாவது நீங்க அந்த பையனுக்கு நீங்க அனுப்புறீங்களா, அந்த பையனோட அம்மா கிட்டே கேளுங்க, உங்க பையன் ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறோமா, அதனால நியூட் வீடியோ அனுப்புறேன், நாங்கள் நியூட் வீடியோ எடுத்துக்கிட்டோன்னு. அந்த பையனோட அம்மாவே ஒத்துக்க மாட்டாங்க இது சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு மனநிலையில பெண்கள் இந்த மாதிரி அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒத்துக்காதீங்க, தயவு செய்து நீங்களும் உங்களோட நியூட்ஸ் அனுப்பாதீங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் சீக்கிங் பிஹேவியர், இல்லை ப்ளீசிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வேற வேறையாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துடும். என்ன பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கா,
அதை நம்ம கண்ணாடியில் எல்லாருமே பார்த்து ரசிப்போம் சரியா, வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் பண்ணுறப்பெல்லாம். பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அது வந்து மற்றவங்க அதை சொல்லணும் அப்படின்றதுனால, நான் இவ்வளோ நாள் ஜிம்முக்கு போயிருக்கேன், இந்த சிக்ஸ் பேக்ஸை நானே பார்த்துட்டு இருந்தேன், அப்படி யாருக்கா தூக்கி காட்டணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, சிக்ஸ் பேக்ஸாக தூக்கி காட்டினா ஒரு எவனும் பெருசாக கண்டுக்க மாட்டான். பட் பெண்கள் வந்து அவங்களோட உடம்பை வந்து ஒரு வேலிடேஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்ட் செட்குள்ளே மாட்டி, இன்னொரு பையன் அவங்களுக்கு பிடிச்ச பையனோ இல்லை வந்து ஏதோ ஒரு பையன் அவங்ககிட்ட பேசுறான்னா அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் சீக் பண்ணுறது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும் பாடி, வா வாட் சைஸ் ஜீரோ, யூ ஆர் கர்வி ஸ்ட்ரக்சர்ட் கேர்ள், ஹார்ட் கிளாஸ் ஃபிகர், இந்த மாதிரி ஏதாவது சொல்லி வந்து அவங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்கறது ஒரு முக்கிய ரீசனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், மற்றவங்க வந்து கம்பல் பண்ணி கேட்டாலும் நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பேசணும்னே தெரியாது. பேசுகிற கொஞ்ச நேரத்தில் வந்து டேட்டிங் ஆப்பில் நூட்ஸ் கேட்டான், அவன் அப்படியே பிளாக் பண்ணிட்டு நிறைய பெண்கள் சொல்கிறது வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனாக கேட்கறது மட்டும் இல்லாமல், சில பெண்கள் அவங்களே வேலிடேஷன் சீக்கிங் பிஹேவியர், சில நேரத்தில் வந்து ஒரு பையனை வந்து நம்மளுக்கு எப்படியா வந்து பிடிச்சிடணும், அவனை வந்து மற்ற பெண்கள் கொத்திட்டு போயிட போகிறாங்க, அதனால அவனை நான் எனதாக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ளீசிங் பிஹேவியரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண வைக்குது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு விஷயம், இன்னைக்கு அந்த பையன் ரொம்ப உத்தமங்க, அந்த மாதிரி பையனை நம்ம வந்து தப்பே சொல்றது இல்லை, அவன் நிஜமாவே உங்களுக்காக உயிரியை கூட கொடுப்பான். இப்போ கோயம்புத்தூர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலர்கள் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இயற்கை உபாதையை கழிக்க வேண்டியிருந்துச்சு, பக்கத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருட்டான அந்த ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் சொல்றாங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட ஒரு மாடஸ்டியை பாதுகாக்க தான் வந்து இன்னும் 4 பசங்க கூட சண்டை போடுறான். பட் அவனால் முடியல, அவனை அடிச்சு மயக்கம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கூட்டு போய் தான் வந்து இந்த 4 காமுகர்கள் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல பையங்க, அவன் வந்து செத்தாலும் சாவான், இந்த டேட்டாவை யார்கிட்டையும் காட்ட மாட்டான் அப்படின்னா கூட, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நீங்க ஒரு ஃபோன் ரிப்பேர் ஆகுது இல்லை ஃபோனோட டிஸ்பிளே உடையுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துக்கு போய் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிப்பேர் பண்ணும்போது அந்த டேட்டாவை எடுக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். நான் தான் டிலீட் பண்ணிட்டேன்ல அப்படின்னு முட்டாள்தனமா சொன்னீங்கன்னா, எந்த டிவைஸ்ல இருந்து வேணா நீங்க டிலீட் பண்ண டேட்டாவை ரிகவர் பண்ணி எடுக்க முடியும். பல கொலை வழக்குகள்ல, பல கற்பழிப்பு வழக்குகள்ல, பல ஃப்ராட் வழக்குகள்ல எப்படி போலீஸ் வந்து போனை எடுத்துட்டு போயிட்டு அதுல டேட்டாலாம் ரிகவர் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லா ஹேண்ட்செட்ல இருந்துமே டேட்டாவை ரிகவர் பண்ண முடியும் அப்படிங்கிற உண்மையே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. பெரிய ஐஐடி விஞ்ஞானி சொல்ல வந்துட்டாருன்னு, ஏங்க இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ டிலீட் பண்ணிட்டாலே போதும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பெரிய காஸ்ட்லி ஃபோனாக இருந்தாலும் வேற ஒரு மாடல் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃபோனை யாருக்கோ கொடுக்கறதோ விற்கவோ மாட்டாங்களாம், போட்டு டெமாலிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது இன்னும் அந்த ஹேண்ட்செட்குள்ளே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அந்த போனை வந்து ரிப்பேர் கொடுக்குறீங்க, இல்லை உங்களுடைய காதலன் ரிப்பேர் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அந்த பையன் நல்லவனா தான் இருப்பான். அங்கே யாராவது ரிகவரி சாஃப்ட்வேர் போட்டு அந்த டேட்டாவை எடுத்துட்டான், இல்லை ஏற்கனவே கேலரியில் இருக்கலாம் அந்த டேட்டாவை எடுத்து யாருக்கா பரப்பிட்டானா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து அழிக்கவே முடியாது. இன்னைக்கு ட்விட்டரில் பான் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் ஏற்பட்டாலும் முக்கியமான நன்மை என்னன்னு பார்க்கணும்னா, இந்த மாதிரி ரிவெஞ்ச் பான் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட வீடியோ லீக் பண்ணுறது, ஏதோ ஒரு பொண்ணோட அந்தரகத்தை லீக் பண்ண சொல்லிட்டு பல பேரோட லைஃப் வந்து அந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய அந்த பான் கிளிப்ஸ்னால ஸ்பாயில் ஆகி இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாமே முழுமையாக வந்து ஒரு ஆக்சஸ் கொள்ளாமல் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் ஏதோ ஒரு இடத்துல இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இருக்கதாங்க செய்யும். திஸ் இஸ் sad truth. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்து பரவாயில்ல, நான் போல்டான நான் ஃபேஸ் பண்ணி வெளில வருவேன் அப்படின்னு நீங்க வந்தாலும் சூப்பர், நல்ல விஷயம் தான், வரக்கூடாதுலாம் சொல்ல. அப்படி வளர்ந்தா நீங்க வந்து நல்லா சூப்பரா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும், அதுக்கு மேலே உங்க லைஃப் வந்து சந்தோஷமா இருந்தா உங்க ஆசை. பட் எதுக்கு நம்மளை அந்த ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்ல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏன் வந்து கோத்ரூ பண்ணணும்? உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்து ரசிச்சிட்டிங்களா, இல்லை நீங்களும் காதலனும் காதலியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்தீங்களா, அந்த நேரத்தை சந்தோஷமாக வந்துட்டு போயிருங்க. அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, திருப்பி அப்புறம் போட்டு பார்க்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்குரிய சுச்சுவேஷனில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிறது தான் இந்த மதுர் சத்யா மேட்டரில் நான் வந்து பார்த்தது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் பேசிட்டு வந்து தோழர் தோழி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய கலாச்சாரமாக உண்டாக்கி இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அப்புறம் அந்த தலித் ஈகோ சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிசம் எல்லாருமே ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுறது, இதற்குள்ள வந்து அரசியல் பேசுகிறேன் நிறைய பேர் உள்ளே போந்துட்டு இந்த மாதிரி பெண்களை கவுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்து விடுறது, கல்யாணம் ஆகாத பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காதலியாக மட்டும் வச்சுக்கிறது, கல்யாணம் ஆன பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது உங்க குடும்பத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பரப்பி விடுறதுன்னு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி அரசியலுக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி அரசியலை பேசி மக்களை ஏமாற்றக்கூடியவங்களுக்கு எதிராக நம்ம எப்பவுமே பேசிட்டு தான் இருந்திருக்கோம். ஸோ லஸ்ட் அப்படிங்கிறதும் டெம்டேஷன் அப்படிங்கிறதும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். பட் அவங்க எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இந்த மதுர் சத்யா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு புரட்சி கெளுத்தியாக காமிச்சு பல பெண்களை வந்து வலையில் வீழ்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட கன்சென்ட்டோட வீடியோ எடுத்து கன்சென்ட் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பரப்பியிருக்காரு அப்படிங்கிறது அவர் மேலே வச்சிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இதே வேற யாராக இருந்தால் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ எல்லாருமே இதை பேச பொருள் ஆக்குறாங்க, முடிஞ்ச அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்களே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவர் மட்டும்
இல்லாமல் இந்த ஈகோ சிஸ்டமில் இருக்க பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கலாம். குறிப்பாக வந்து இந்த நான் சொன்ன அந்த கட்சிகள் அந்த சித்தாந்தங்களை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பேசக்கூடிய அந்த ஒரு கேங் இருப்பாங்களே, அதில் குறிப்பாக ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் எனக்கு தெரியும், ஏன் தெரியுமா சொல்ல மாட்டேன், சொல்லிட்டா என்னையோட வந்து முடிஞ்சிடும். சீ அப்படின்னு சில பேர் திட்டுவோம்ல, அது மாதிரி சே அப்படின்னு திட்டுவாங்க. சே அப்படின்னு திட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சே குவாரா டிஷர்ட் போட்டுக்கோங்க எல்லாரையும் நான் அப்படி வந்து சொல்லுங்க. சே அப்படின்றது வந்து இவரோட வார்த்தையோட இவரோட பேருடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் கூட வச்சுக்கலாம். அப்படி அவனை சே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிக்கியிருக்கான். அவன் வந்து இந்த ஹைனா கூட்டத்தில் வந்து கடைசியாக சேர்ந்த ஒரு குட்டி ஹைனா. அவன் பேசுன பேச்சு ரீசெண்டாக இருக்கே, எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணலாம், பட் தரம் தாழ்ந்து பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நாய் அவன். டேய், உன்னெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகாதுடா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லா பெண்கள்கிட்டயும் எப்படி பேசுற, அந்த பெண்கள்லாம் எப்படி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வீடியோஸ் உனக்கும் எப்படி வந்து ரவுண்டில் வருது அப்படிங்கிறத ஏற்கனவே கணிச்சு வச்சிருக்கோம் நாங்கள். ஏன்னா மொசை பிடிக்கிற நாயை மூஞ்சி பார்த்தாலே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பற்றிலாம் தெரியும். பட் நம்ம எதுக்கு வந்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு நீயே வந்து ஒரு நாள் மாட்டுவ அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாரல் ஆஃப் த ஸ்டோரியாக சொல்லிட்டு, பெண்களே இது வந்து உங்களுக்கு சொன்னது. ஐயோ, பசங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ பசங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை கூட வந்து இந்த பார்க்கில் உட்காந்து பீச்சில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட க்ளோஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடந்துப்பாங்களே, அதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுட்டி, நீ அந்த பொண்ணை மதிச்சின்னா மற்றவங்க கண்ணில் அந்த பொண்ணு கண்ணியமாக தெரியணும்னு நினைப்பேன். அதனால் பப்ளிக்கில் இப்படி பண்ணாதான்னு தோணும்ல, அதே மாதிரி தான் இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்களையும் எடுத்து அனுப்ப சொல்லாதீங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசு ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வந்து அனுப்புனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல வெளியாயிருச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மானம் போயிடும். பார்க்கறதுக்கு கன்றாவியா இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் வந்து மானம் போயிடும். அதனால கைஸும் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா அந்த நேரத்தில் நடந்துக்கணும். அதே மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு நம்மளை வந்து நம்பி பழக வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் காதலிக்கிறது அவங்கவுங்களோட இஷ்டம். காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து எதிராக என்னைக்குமே இருக்கும் போதில் அவங்கவுங்களோட இஷ்டம். அது ரொம்ப கண்ணியமான ஒரு காதலாக இருக்கும் பட்சத்தில் வந்து யூ ஆர் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இர்ரெஸ்பான்சிபிள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கூட வந்து கேப் மாதிரி முள்ள மாதிரி பசங்களாம் வச்சு சுற்றி இருந்தீங்க அப்படின்னா அவன் உன்னையும் வந்து கெடுக்க பார்ப்பான், அவன் கூட இருக்க பொண்ணையும் வந்து தப்பான பார்வை தான் பார்ப்பான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய தூண்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னும் ரிவர்ஸா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சில பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, அந்த பெண்கள் பேசுறதுனால தான் இவங்களும் போய் பேசுவாங்க. ஈக்குவலான கம்யூனிகேஷன் என்கேஜ்மெண்ட் தான் இருக்கும். பட் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சில பெண்கள் நல்லா கவனிங்க, கேர்ள் கார்டை யூஸ் பண்ணி உங்களை ஒரு பெரிய காமுகனா காட்டி அவன் வந்து ரேம்ப் வாக் ரெமோங்க, அவன் வந்து பெண்களை கண்ணிலே வீழ்த்திடுவான், மோசமானவன் மன்மதன் சொல்லிட்டு உங்களை வந்து தனிப்பட்ட ரீதியா வேற எப்படியுமே உங்களை தாக்குதல் பண்ண முடியல, உங்களை கார்னர் பண்ண முடியல. இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டு போட்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் மதுர் சத்யாவை சொல்ல, சில பசங்களை அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால என்னைக்குமே வரம்பு மீறி பேசாதீங்க. பேசக்கூடிய சாட்டை வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வர்றப்போ வந்து நிஜமாவே நீங்க தப்பு செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி ஆதாரங்கள் மட்டுமே வந்து யூஸ் ஆகும். எதுக்கு ஆதாரங்கள் லெவலுக்கு போயிட்டு பேசுறப்போ கொஞ்சம் உஷாரா பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அனானிமஸ் மெசேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா வந்து யார் அந்த பொண்ணு, அது பொண்ணானே தெரியறதுக்கு முன்னாடி ஃபுல்ஸா வந்து மனசை அவுத்து காட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பசங்க பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாரல் ஆஃப் த ஸ்டோரியை தான் வந்து சிலதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எதாவது எல்லை மீறி பேசியிருந்தேன் அப்படின்னா வந்து மன்னிச்சுக்கோங்க. இல்லை சொல்றது சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.